Good evening, player. Good evening, madam. Good evening, teacher. Good evening. இது முடியுது என்ன பிளேயர்? திருக்குறள் சிறப்பு முடியுது தானே? ஓ டீச்சர் கேள்வி கொடுத்தீங்க. கேள்வி கொடுத்தேன். அப்ப கேள்விடைய பாத்துருவோமா? விடைய பாப்போம். சொல்லுங்க. ஒண்ணு வச்சா போதும். வினாக்களை சொல்லுங்க பிளேயர். சொல்லுங்கம்மா. தனுஷிகா. சிவசின்னங்கள் எவை? சிவசின்னங்கள் எவை? சிவசின்னங்கள் எவைத்தான் எந்த பாடல்ல இருந்து வந்த வினா? எந்த பாடல்ல கொடுத்த வினா? மாசில்லாத மணித்திகள் அதுல மாசிலா மணித்திகள் மேனிமேல். அப்ப அதுல வந்து என்னது உருத்திராக்கம் இருக்கு, அடுத்து வந்து வெந்நீர் இருக்கு. சரியா? ஓகே டீச்சர். ஆஹ் பூதம் ஐந்து ஐம்பூதம். நிலை ஐம்பூதங்கள். ஐம்பூதங்கள் மண்ணீர் நெருப்பு காற்று ஆகாயம். நிலம் நீர் தீ காற்று ஆயாம். நிலம்னு வந்தாலும் சரிதான், மண்ணுன்னு வந்தாலும் சரிதான். அடுத்த பிள்ளையர் சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. என்ன யோசிக்கிறீங்க? இப்பாடலில் கூறப்படும் சிவனடியார்களின் இயல்புகள் எவை? இந்த 7வது பாடல்லையா? ஏழாவது பாடல்ல வர்ற வினாவா பிள்ளையர்? பூதம் ஐந்தும் நிலை கலங்கினும் தானே அந்த பாடல்ல வார சிவனடியார்கள்ட இயல்பா கேட்டிருக்கு. அது இல்ல, மாதொரு பாங்கன் எனப்படுபவர் தானே அந்த பாடல்ல தான். அதுலயா? இல்ல. இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கு தானே. ஐம்பூதங்கள் எவை? நிலம் நீர் தீ காற்று ஆகாயம். சரி, மாதொரு பாகன் எனப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்கா? தனுஷிகா, இப்படி ஒரு வினா இருக்கா? மாதொரு பாகன்னு இருக்கா? இருக்கு. அப்ப அந்த வினாவுக்கு என்ன விட? சிவன். மாதொரு பாம்பிள். ரோஷான், வீடியோ ஆஃப் பண்ணுங்கப்பே. மாதொரு பாகன்னு சொல்றது வந்து சிவன். அதுக்கு பிறகு கேட்டிருக்கு இப்பாடலில் கூறப்படும் சிவனடியார்களின் பெருமைகளை சொல்லப்பட்ட சிவனடியார்களோட இயல்பு. ஏன்னா அப்ப அதுல நீங்க பாருங்க, குணம் ஒன்றும் இல்லாதவர், குறைவில்லாதவர், இறைவனுடைய திருவடிகளையே தஞ்சம் என்று வழிபடுபவர்கள், அன்பு நெறியில் உறுதியோடு நிற்பவர்கள், நற்குணம் உள்ளவர்கள், ஏன்னா மலைக்கு ஒப்பானவர்கள், இப்படி சொல்லப்படுது அந்த பாடல்ல வர சிவனடியாரோட இயல்புகள். சரியா? அடுத்த பாடல் என்னது? கேடும் ஆக்கமும். அந்த பாடல்ல என்ன வினா? அடியாருக்கு நிலைத்த செல்வம். அடியார்களுக்கு நிலைத்திருக்கும் செல்வம் எது? அன்பு. ஏன்னா அன்பு. வீடு பெற்றை விட எதை விரும்புகிறார்கள்? எதை விரும்புகிறார்கள்? எதை விரும்புகிறார்கள்? இறைவனை வழிபடுதலும் இறைவனுக்கு தொண்டு செய்யறதையும் தான் அவங்க என்ன செய்யறாங்க? தனது இறைப்பணியாக செய்கின்றார்கள். பாடலில் கூறப்படும் சிவனடியார்களின் சிறப்பு யாது? இப்பாடலில் கூறப்படும் சிவனடியார்களோட சிறப்பு
குறையற்ற நிறையற்ற செல்வங்களை உடையவர்கள், மண்பானை ஓட்டை பொன்னாக எண்ணுபவர்கள், வீடு பேற்றை விரும்பாதவர்கள், அன்பால் இறைவனை எப்போதும் வழிபடுபவர்கள், அன்பையே தமது லட்சியமாக கொண்டவர்கள். அது உங்களோட இதுல எழுதலாம், உங்க மொழி நடையில இதுல எழுதலாம் பிள்ளைகள். சரியா? எதுக்கும் ஆசைப்படாதவர்கள், விருப்பு வெறுப்பற்றவர்கள், ஏன்னா அப்படி போடலாம். அடுத்த பாடல்ட அடுத்த பாடல்ல டீச்சர் இவர்கள் அணிவதும் உடுத்துவதும் யாது? ஆஹ் இவர்கள் அணிவதும் உடுத்துவதும். அணிவது வந்து உருத்திராக்கம், உடுத்துவது கந்தை துணி. ஏனா அடுத்து பிள்ளை அடியார்களின் பொறுப்பான கடமை யாது? இறை தொண்டு. இறை தொண்டு புரிதல். இங்கே சிவனடியார்களின் தோற்றம் எவ்வாறு கூறப்பட்டுள்ளது? உருத்திராக்கம் மற்றும் கந்தை துணியை அணிந்திருப்பவர்கள், கசிவான அன்பை உடையவர்கள், குறைவற்றவர்கள், இறை தொண்டையே தமது கடமையாக கொண்டவர்கள். அடுத்த பாட்டில் வேண்டுமாறு அதுல உள்ள ஓ பாடலில் கூறப்படும் சிவனடியார்களின் சிறப்புகள். விரும்பும் வேடத்தை உடையோர், அழிவற்ற புகழ் கொண்டோர், நடராஜரின் ஒப்பற்ற தொண்டர்கள். ஏனா நடராஜனின் ஒப்பற்ற தொண்டர்கள் யாவர்? சிவனடியார்கள். அவர்களின் பெருமையை எவ்வாறு வாழ்த்துவேன் என கூறியுள்ளார்? கூறியவர் யாரா? யாரு? வேண்டுமாறு விருப்போடு அதுல கூறினது யாரு? சேக்கிலாரேனா? இவர்களோட பெருமை எவ்வாறு வாழ்த்துகிறேன் என கூறியவர் வந்து சேக்கிலார். பிள்ளைகள் கொஞ்சம் இருங்க வாரேன். அடியவர்கள் வேண்டிய கொண்டவர்கள் நடராஜ இவர்கள் இக்காலம் பணம் தொப்புகளை இவர்கள் பெருமையை எவ்வாறு வாழ்த்துவேன், சிறப்பினை எவ்வாறு அறிந்து பாடி துதி. பிள்ளைகள் இதுல வரும் யாருன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் வரும். பிள்ளைகள் சுந்தரமூர்த்தி நாயனார் வரும். போடுங்க சுந்தரமூர்த்தி நாயனார். அடுத்த வினா, இந்த மாதவர் கூட்டத்தை அந்த கேள்வி அந்த பாட்டில் சரி. திருத்தொண்டர் தொகையை பாடியவர் யார்? சுந்தரர். பெருமை மிக்க தவத்தை பாடியவர் யார்? பெருமை மிக்க தவத்தை உடையோர் யார்? ஏன்னா பெருமை மிக்க தவத்தை உடையோர் சிவனடியார்கள். இதோட முடியுது. சரியா? அடுத்து பாருங்க, பாட புத்தகத்துல இருக்குது. திருக்குடற் சிறப்பு என்றால் என்ன பிள்ளைகள்? திருக்குடற் சிறப்பு என்றால் என்ன? முதலாவது எழுதியிருப்பீங்க. திருக்குடற் சிறப்பு என்றால் என்னங்கிறதுக்கு விளக்கம் முதலாவதுல எழுதியிருப்பீங்க. பெரிய புராண நூல்ல வருமே. என்ன அது திருக்குடற் சிறப்புனா? சொல்லுங்க பிள்ளைகள். சிவனடியார்களின் அளவற்ற பெருமைகளை எடுத்துரைப்பன. சிவனடியார்களோட அளவற்ற பெருமைகளை எடுத்துரைப்பதுதான் திருக்குடற் சிறப்பு. தேவாசிரியர் மண்டபம் எங்குள்ளது? எந்த தலம்? தேவாசிரியர் மண்டபம் எங்க இருக்கு ரோஷான்? திருவாரூர். திருவாரூர். அடுத்து சிவனடியார்களின் தோற்ற பொழிவை சுருக்கமாக விளக்குக. இப்ப இதுல நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, அந்த எல்லா பாடல்களையும் சொன்ன விளக்கங்களை நீங்க தொகுத்து எழுதணும். சிவனடியார்களோட இயல்புகள் எப்படி இருக்கு, அப்ப அதுல என்னது, சிவசின்னங்கள் அணிந்திருப்பவர்கள், மத்தது உத்ராக்கத்தை அணிந்திருப்பவர்கள், கந்தை துணியை அணிந்திருப்பவர்கள், மத்தது வேற என்ன,
அப்ப அது இயல்புகளுக்குள்ள வரும் பிள்ளைகள். அந்த இதுல வந்து பாருங்க, சிவனடியார்ல தோற்ற பொழிவை தான் கேட்டிருக்கு. சிவனடியார்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத சுருக்கமாக எழுத சொல்லியிருக்கு. ஏன்னா அடுத்த பண்புல தான் நீங்க எழுதணும். சிவனடியார்களுடைய இயல்புகளை பட்டியல் படுத்த சொன்னா தான் அது நிறைய வரும். சிவனடியார்களுடைய இயல்புகளை பட்டியல் படுத்துற நேரம் அதுள்ளுக்கு அவங்களுடைய இயல்புகள்ல வந்து இப்ப சிறந்த பண்புகள்ல வந்து மேல நீங்க 2வது வினாக்கள்ல சொன்னீங்க, அவங்க சிவசின்னங்களா திருநீரை பூசியிருப்பாங்க அப்படின்னு இருக்கே, அது இதுக்குள்ளேயும் வரும். பட்டியல் படுத்துற நேரம் இந்த 2க்குள்ளேயும் விட வரும். சரியா? இயல்புகளுக்குள்ள சிவனடியார்களோட தோற்றம் வராது. ஆனா அவரோட சிறந்த பண்புகளுக்குள்ள இந்த 1வது வினாவுக்குள்ள விட இதுக்குள்ளேயும் வரும். விளங்குச்சா? அடுத்து வந்து தேவாசிரியன் மண்டபம். இப்ப நீங்க தேவாசிரிய மண்டபத்துல சிறப்பு, அது பால்கடலுக்கு ஒப்பிட்டாங்க, உலகத்துக்கு ஒப்பிட்டாங்க, ஏன்னா பல சிறப்பு அதுல சொல்லப்பட்டுச்சு. ஒவ்வொரு பாடல்ல உள்ள விடயங்களையும் நீங்க எடுத்துரைக்கணும் அதுல. அடுத்து திருத்தொண்டர் தொகை யாரால் பாடப்பட்டது? சுந்தரமூர்த்தி நாயனார். தேவாசிரிய மண்டபம் 1000 பால்கடலுக்கு ஒளி வீச காரணம் யாது? அப்ப அதுக்குள்ள விளக்கம். அகில உலகமும் தோற்றமளிப்பதற்கான காரணம் இது இருக்கு. இந்த வினாவுக்கு விட எழுதுங்க. விட எழுதுனாதான் உங்களுக்கு பாடம் மனசுல இருக்கும். ஏன்னு சொன்னா திருப்பி நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிக்கிற நேரத்துல திருப்பி ஒருக்கா மனப்பாடம் ஆகும். இப்ப அடுத்த கிளாஸ் வார நேரம் இதுக்குள்ள வினாக்களுக்கு விடை எழுதிக்கிட்டே வாங்க. சரியா? கொப்பில நோட் பண்ணிக்கொள்ளுங்க பாப்போம். அதை அப்படியே கொப்பில நோட் பண்ணிக்கொள்ளுங்க. திருக்குறள் சிறப்பு பாட புத்தக பயிற்சி. இல்லாட்டி மறந்துட்டீங்கன்னா என்ன அப்படி மறந்துடுவீங்க தானே, அதனால ஒருக்கா ஞாபகம் வச்சுக்கொள்ளும். அடுத்து பாருங்க பிள்ளை, நீ புது பாடம். நாங்க வந்து திலகவதியார் பாக்குறோம். திலகவதியார பாக்குறோம். சரியா பிள்ளைய? இப்ப நாயன்மார் மொத்தம் எத்தனை பேர் பிள்ளை? நாயன்மார் மொத்தம் எத்தனை பேர்? 63. 63 நாயன்மார்கள் இருக்காங்க. அப்ப இதுல எங்கட பெரிய புராணத்துல வந்து போற்ற பெண் அடியார்கள்னு சொல்ற நேரத்துல ஒண்ணு வந்து காரைக்கால் அம்மையாரும், மத்தது வந்து மங்கையர்க்கரசியாரும், மத்தது இசைஞானியார், 3 பேர் தான். ஆனா இந்த திலகவதியார பத்தி எதுல சொல்றாங்கன்னு சொன்னா நாவுக்கரசருடைய வரலாற்றுல திலகவதியார பத்தி வருது. அவங்களுக்குரிய தனி இது இல்ல, திலகவதியார பத்தி தனி வரலாறு இல்ல, நாவுக்கரசரோட சேர்த்துதான் அதுல சொல்லப்படுகிறது. உங்க பாட புத்தகத்துல கிரேட் 10ல நாயன்மார்ல வந்து இவங்க இருக்காங்க, யாரு? திலகவதியார பத்தி போட்டிருக்காங்க. கிரேட் 11ல வந்து குங்குளிய கலையர் இருக்காரு. கிரேட் 11ல இருக்கவரு குங்குளிய கலையர். குங்குளிய கலையர் 63 நாயன்மார்ல ஒருவர். அப்ப மொத்த நாயன்மார் பாருங்க உங்களுக்கு கிரேட் 10ல யார் யார் இருக்கா? சம்பந்தரும், நாவுக்கரசரும், திலகவதியாரும். சரியா? கிரேட் 11ல சுந்தரர், மாணிக்க வாசகர், அடுத்து வந்து குங்குளிய கலைய நாயனார். இந்த 6 பேர் இருக்காங்க. இந்த 6 பேர்த்தையுமே தான் உங்களுக்கு பாட புத்தகத்துல எப்படி வரப்போகுது? மாறி மாறி வினாக்கள் வரப்போகுது. சரியா? எக்ஸாமுக்கு முதல்ல படிக்க இருக்கேன்னா நிறைய, அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். எப்ப எக்ஸாம் ஸ்டார்ட்? 9ஆம் தேதி டீச்சர். 13 14 டீச்சர். முடிக்க இருக்கே பிள்ளைகள். என்ன பாடம் முடிக்க இருக்கு. சரி பாப்போம். திலகவதியார் சமயக்குறவர் வந்து பொதுவா வந்தா எழுதலாம். ஏன்னு சொன்னா கிரேட் 6ல இருந்து வாரனால உங்களுக்கு எழுதலாம். இதுக்கும் இருக்கா அப்படி நாங்க இப்ப எப்படியுமே உங்களுக்கு 9ஆம் தேதிகள் நான் படிச்சு கொடுக்க போறது இல்லை, ஏன்னா டைம் இல்லையே. அப்ப நீங்க சமயக்குறவரை பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு போங்க, ஏன்னா கட்டாயம் வரும். இதுல நீங்க முடிக்கணும். இது உங்களுக்கு எத்தனை பாடம் இருக்கு? மொத்தம் எத்தனை பாடம் இருக்கு பிள்ளை? 25 இருக்கே. டீச்சர்.
25 பாடம் இருக்கு. 25 பாடம்னா 3 7 21. 3ஆ பிரிச்சாலும் 3 7 21. 7 7 14. அப்ப 14 16 பாடத்துக்கு மேல முடிக்கணும் பிள்ளை. 16 17 பாடம் முடிச்சிருக்கணும். 17 பாடம் செகண்ட் டேர்முக்கு வந்து 17 முடிச்சிருக்கணும். எப்படி படிச்சீங்க? பிள்ளை இப்படி செய்வோமா? உங்களுக்கு எப்படியும் அடுத்த கிளாஸ் நான் இது பண்ண இயலாயித்தானே. நான் இந்த பாடத்தை படிச்சு கொடுத்துட்டு உங்களுக்கு நாயன்மார்ட சார்ட்டை தாரேன். நீங்க அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு கொள்றீங்களா? ஓகே ஓகே. ஏன்னா அப்ப நீங்க அதை பார்த்துட்டு போகலாம். அதை கொஞ்சம் நீங்க பார்த்துட்டே போயிடலாம். சரியா? நாயன்மாரும் இருக்காங்க, சந்தான குரவரும் இருக்காங்க. சரி, நாயன்மார்ட சார்ட்டை எடுத்துட்டு போங்க. நான் இப்ப பாப்போம். நாங்க திலகவதியார பார்ப்போம். சரியா? திலகவதியார் வந்து பெரிய புராணத்துல கூறப்படுற ஒரு அடியாராக இருந்தாலும் தனி வரலாறு இல்லை அவருக்கு. இதுல நீங்க பாருங்க, திலகவதியார் வந்து நாவுக்கரசருடைய அக்கா தானே. திலகவதியார் வந்து நாவுக்கரசர். இப்ப திலகவதியார பத்தி கேட்டாலும் நாவுக்கரசரை பத்தி எழுதத்தான் போறீங்க. நாவுக்கரசரை பத்தி கேட்டாலும் திலகவதியார பத்தி குறிப்பு இருக்கத்தான் போகுது. சரியா? அப்ப இந்த திலகவதியார் வந்து ஒரு பெண்ணடியார். இவர் வந்து யாரு? திருமுனைப்பாடி நாட்டுல திருவாமூர்ல புகழனார் மாதினியார் இவங்களுக்கு குழந்தையாக பிறந்தவங்க தான் இந்த திலகவதியார். சரியா? அப்ப அவங்க பிறந்து சில ஆண்டுகளுக்கு பிறகுதான் யாரு பிறக்கிறாரு? நாவுக்கரசர் பிறக்கிறாரு. அப்ப நாவுக்கரசரோட இளமை பேர் வந்து மறுநீக்கியார். அம்மா அப்பா வச்ச பேர் வந்து நாவுக்கரசருக்கு என்ன? மறுநீக்கியார். சரியா? இப்ப இவங்க ஆரம்ப காலத்துல நீங்க பார்த்திருப்பீங்க பிள்ளைகள், பாலியல் திருமணம்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா சிறு வயதிலேயே நிச்சயிச்சு வச்சு திருமணம் செஞ்சிருவாங்க. அதுக்கு பிறகு அந்த பாலியல் திருமணத்துக்கெல்லாம் போராட்டம்லாம் நடத்தி பாரதியாரெல்லாம் என்ன பதிகங்க இதெல்லாம் செஞ்சு தானே அந்த பாலியல் திருமணம் எல்லாம் இல்லாம போச்சு. சரியா? அப்ப அந்த மாதிரி ஒரு பாலியல் திருமணம் வந்து இவங்களுக்கு செய்து வைக்கப்படுகிறது. யாருன்னு சொன்னா கலிப்பகையார் என்பவர். இந்த திலகவதியாருக்கு 12 வயசுல என்ன செய்யறாங்க? திருமணம் செய்ய நிச்சயித்து கலிப்பகையார நிச்சயம் முடிச்சு வைக்கிறாங்க. சரியா? அப்ப அப்படி இருக்கிற நேரம் இந்த கலிப்பகையார் என்ன செய்யறாருன்னு சொன்னா படை வீரர்களோட போறாரு. அதுக்கு பிள்ளைய பார்த்துக்கொள்ளுங்க. இந்த நாவுக்கரசர் சாரி புகழனாரும் மாதினியாரும் என்ன செஞ்சிடறாங்கன்னா இறந்துடுறாங்க பிள்ளையர். புகழனாரும் மாதினியாரும் இறக்குறாங்க. அதே மாதிரிக்கே இந்த கலிப்பகையார திருமணம் முடிக்க எல்லாம் நிச்சயிச்ச பிறகு இந்த கலிப்பகையார் என்ன செய்யறான்னு சொன்னா போறாரு. எங்க போறாரு? போருக்கு போறாரு. போருக்கு போயிட்டு அங்க வீர மரணம் அடைகிறாரு. யாரு? கலிப்பகையார். அப்ப வீர மரணம் அடைஞ்சோன்னு இந்த இப்ப அம்மா அப்பாவும் இல்ல, கணவரும் இல்ல. அப்ப 2 பேருமே சின்ன குழந்தை. இவ 12 திலகவதியாருக்கு 12 வயசு. அதை விட சின்ன பிள்ளைதான் யாரு? நாவுக்கரசர். அப்ப அப்படி இருக்கிற நேரத்துல இந்த இருவருக்குமே வாழ்க்கையில வெறுப்பு. அம்மா அப்பாவும் இல்ல, இவங்களுக்கு கணவரும் இல்ல. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த கலிப்பகையார் இறந்த பிறகு ஆரம்ப காலங்கள்ல வந்து கணவன் இறந்தா பெண் வந்து உடன்கட்டை ஏறுதல் ஒண்ணுன்னு இருக்குதானே. கணவர் இறந்த அந்த தீயில மனைவி என்ன செய்யணும்? இறந்து உயிரை விடணும். அந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு ஆரம்ப காலங்கள்ல. அப்ப கணவர் இறந்த பிறகு இவங்க என்ன செய்யறாங்க? அந்த மாதினியாரும் உடன்கட்டையேற போறாங்க. அந்த நேரம் இந்த குழந்தையாக இருக்கிற நாவுக்கரசர் என்ன செய்யறாரு? தமக்கைனா அக்காவை கட்டி பிடிச்சு காலை கட்டி பிடிச்சு அழுகிறாரு. தன்னை விட்டுட்டு போக வேணாம், தனக்கு யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. அப்ப என்ன செய்யறாங்க? இவர் தம்பிக்காக கைமை நோன்பு, அதாவது விதவைகள் அனுஷ்டிக்கிற நோன்பு தான் கைமை நோன்புன்னு சொல்லப்படுறது. அப்ப அந்த நோன்பை நோற்று சிவனடியார் வேடம் தரித்து தம்பிக்காகவே தனது உயிர் உள்ள வரைக்கும் வாழ்ந்தவர் தான் யாருன்னு சொன்னா இந்த திலகவதியார் பிள்ளைகள். சரியா? அப்ப அதுக்கு பிறகு இந்த யாரு நாவுக்கரசரை வளர்த்து வந்தது எல்லாமே இந்த திலகவதியார் தான். அப்ப இந்த இப்படி இருந்து வளர்த்து வார நேரத்துலதான் பிள்ளைகள் என்ன நடக்குதுன்னு சொன்னா நம்மளோட நாவுக்கரசர் நல்ல சிறந்த கல்வி ஆற்றல் உடையவர் தானே. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா அந்த நேரத்துல சமண மன்னர்களுடைய ஆதிக்கம் வந்து செல்வாக்கு செலுத்துது.
செல்வாக்கு செலுத்தினோன்னு அந்த திலக யாரு நம்மட நாவுக்கரசர் வந்து சமண சமயத்தை தழுவுறார். சமண சமயத்தை தழுவி என்ன செய்யறாரு? சமண நூல்கள் எல்லாத்தையும் கற்று அந்த சமண சமயத்துக்கு குருவாகவே மாறுறாரு. மாறின பிறகுதான் அவருக்கு தர்மசேனருங்கிற பெயரும் வழங்கப்படுது. யாருக்கு? நாவுக்கரசருக்கு தர்மசேனருங்கிற பெயர். அப்ப இப்படி நாவுக்கரசர் தனது வாழ்க்கையே தர்ப்பணிச்சவர் வந்து தம்பிக்காக. அப்ப தம்பியும் என்ன செய்யறாரு? தன்னை விட்டுட்டு போறாரு. இவர் ஒரு சிவனடியாராக வாழ்ந்து வராரு. யாரு? நம்மட திலகவதியார். அப்படி இருக்கிற நேரம் தனது தம்பி வந்து இந்த மாதிரிக்கே பிற சமயத்தை தழுவி அங்க போயிட்டு எல்லாம் செய்யறத பார்த்தோன்னே இவங்களுக்கு சரியான மனக்கவலை, வேதனை. அப்ப என்ன செய்யறாங்க? இறைவன்கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க. எனக்கு எப்படியாவது என் தம்பியை எனக்கு மீட்டு தருமாறு இறைவன்கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க. முறையிட்டோன என்ன நடக்குதுன்னு சொன்னா, இறைவன் நாவுக்கரசருக்கு வந்து சூளை நோயை ஏற்படுத்துறாரு. அப்ப சூளை நோயை ஏற்படுத்தினோன சமணர்கள் என்ன செய்யறாங்க? அவருக்கு குணப்படுத்த பாக்குறாங்க. பல வைத்தியங்களை செஞ்சு பாக்குறாங்க, முடியுதில்ல. அப்ப இவரும் என்ன செய்யறாரு? வருத்தம் தாங்க முடியல. அப்ப எவ்வளவோ மருந்து மாயங்கள் எல்லாம் செஞ்சும் வருத்தம் குணமாகாம இருக்கிறனால அக்காவை வர சொல்லி, சமணர்கள் இருக்கிற இடத்துக்கு வர சொல்லி அனுப்புற நேரம் அக்கா என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நான் சமணர்கள் இருக்கிற இடத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லி மறுப்பை தெரிவிச்சிருவான். தெரிவிச்சோன இந்த நாவுக்கரசர் என்ன செய்யறாருன்னா, இரவோடு இரவாக போறாரு. எங்க? அக்கா கிட்ட போறாரு. சரியா? அக்கா கிட்ட போன பிறகு அக்கா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, திருவதிகை வீராட்டன தலத்துக்கு கூட்டி கொண்டு போயிட்டு அங்க வந்து திருநீற்று பதிகம் பாடுறாரு நம்மட நாவுக்கரசர். அப்ப திருநீற்று பதிகம் பாடி தனது நோயை என்ன செஞ்சு கொள்றாரு? போக்கி கொள்கின்றார். அப்ப அதுக்கு பிறகு திருப்பி சைவ சமயத்துக்கே மாறுறாரு. மாறின பிறகு அந்த சமணர்கள் அவருக்கு பல துன்பங்களை கொடுக்குறாங்க. அப்ப அதெல்லாம் வரும் இதுல நாவுக்கரசரோட வரலாறுல அது அவ்வளவு வரும். சரியா? இப்ப நாங்க படிக்கிறது வந்து திலகவதியார பத்தி தான் படிக்கிறோம். அப்ப அத சொல்ல தேவையில்ல. இப்ப நாவுக்கரசர் மீண்டும் சைவ சமயத்துக்கு நாவுக்கரசரை சேர்த்துக்கொள்றதுக்கு காரணமாக இருந்தவர் வந்து யாரு? திலகவதியார். அப்ப அவர் சைவத்தின் மீது கொண்டிருந்த பற்றுறுதியும் சைவம் மீண்டும் மறுமலர்ச்சி அடைகிறதுக்கும் காரணமாக இருந்தவர் தான் யாரு? நம்மளுடைய திலகவதியார். இதுதான் இவருடைய வரலாறு. உங்க பாட புத்தகத்துல இருக்கிற வரலாறு வந்து இதுதான். சரியா? இப்ப கொஞ்சம் பாருங்க பாட புத்தகத்துல உள்ளத. சமயக்குறவ நால்வர்ல திருநாவுக்கரசரின் தமக்கையார் தானே இவரு. சரியா? திருமுனைப்பாடி நாட்டுல திருவாமூர்ல புகழனார் மாதினியார் நடாத்திய இல்லறத்தின் பயனாக திலகவதியார் பிறக்கிறாரு. அவர் பிறந்து சில ஆண்டுகள்ல தான் என்னது மருநீக்கியார் பிறக்கிறார். ஆனா மருநீக்கியார் வந்து சிறந்த ஆற்றல் கொண்டவர் பிள்ளை. யாரு? நம்ம திருநாவுக்கரசர். சார்ஜர் கொஞ்சம் எடுங்களே. சார்ஜர். சரியா? திலகவதியாருக்கு 12 வயது எட்டியதும் அக்கால வழக்கப்படி அவர் பாலியல் திருமணம் செய்து பெற்றோர் முடிவெடுத்தனர். சிவபக்தியும் ஒழுக்கமும் அறிவும் வீரமும் நிறைந்த கலிப்பகையாரை திருமணம் பேசி மணமகனாக நிச்சயித்து கலிப்பகையாரின் அரசனிடம் படைவீர தலைவராக இருந்தவர் தான் யாரு? கலிப்பகையார். இங்க போடுங்க, இதுல போடுங்க, இங்க போடுங்க. அங்க ஏன் போடுறீங்க? இங்கதான் போடலாமே. ஏ என்ன கொஞ்சம் இருக்கு சரிதானே? சரியா? திருமணம் நடைபெறுவதற்கு ஏற்பாடா இருந்த நிலையில் அயல் நாட்டு அரசனோடு மூண்ட போரில் பங்கேற்பதற்காக கலிப்பகையார் செல்ல வேண்டியதாயிற்று. போர் தொடர்ந்து அக்காலகட்டத்தில் திலகவதியாரின் தந்தையார் புகழனார் காலமானார். தாயார் மாதினியாரும் கணவரோடு உயிர் நீத்தார். சரியா? அம்மா அப்பா 2 பேருமே இறக்குறாங்க. திலகவதியாரும் மருநீக்கியாரும் தனிமைப்படுத்தப்பட்டார்கள். பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய இறுதி கடமைகளையும் உற்றார் உறவினர்களின் உதவியோடு இருவரும் செய்து முடித்தனர். இந்நிலையில் போரிலே ஈடுபட்டு இருந்த கலிப்பகையாரும் வீர சொர்க்கம் அடைந்ததாக செய்தி வந்தது. சரியா?
பெற்றோர்களால் தனது கணவனாக நிச்சயிக்கப்பட்ட கலிப்பகையார் இறந்ததன் பின் தனக்கு இனி வேறு வாழ்க்கை இல்லை என்று முடிவெடுத்த திலகவதியார் தானும் உயிர் விட துணிந்தார். தாயையும் தந்தையையும் இழந்து இப்போது தமக்கையாரை இழக்க வேண்டிய நிலைக்கு ஆளானார் மருநீக்கியார். மருநீக்கியார்னா நாவுக்கரசர். தமக்கையாரை பார்த்து தானும் உயிர் விட போவதாக கூறினார். தமக்கையாரால் அதை தாங்க முடியவில்லை. தம்பி வாழ வேண்டும் என்பதற்காக தானும் வாழ வேண்டும் என முடிவெடுத்தார். உலக இன்பங்களெல்லாம் துறந்து இல்லறத்திலேயே துறவறம் மேற்கொண்டு தவ வாழ்க்கை வாழ்ந்தார். தமக்கையாரும் தம்பியும் தமது துயரங்களை ஒருவாறு மறந்து அறங்கள் பல செய்து வாழ்ந்தார்கள். மருநீக்கியார் தமது இளமை பருவத்தில் பெரும் இழப்புகளை சந்தித்து விட்டார். உலக நிலையாமை பற்றிய உணர்வு அவரிடம் உள்ளூர உறைந்திருந்தது. அக்காலத்தில் சமண சமயத்தவர்கள் உலக நிலையாமை முதலான தத்துவங்களை வலியுறுத்தி வந்த சமண சமயம்னு சொல்றது பிள்ளைகள் அறக்கருத்துக்களை போதிக்கின்ற ஒரு மதம். அங்க உலகியல் இன்பங்கள் எல்லாம் இல்ல, அறக்கருத்து தர்மம் மட்டும்தான் போதிக்கப்பட்டது. அப்ப இவர் ஏற்கனவே மனதால பாதிக்கப்பட்ட ஒருத்தர். யாரு? நம்மட நாவுக்கரசர். அப்ப அவருக்கு இந்த அறக்கருத்து போதனைகள் எல்லாமே அவருக்கு சார்பாக இருந்தனாலதான் இவர் என்ன செய்யறாரு? சமண சமயத்தை தழுவுறாரு. சரியா? சமணர்களை சார்ந்த அவர்களுடைய சமய தத்துவங்களை கேட்டுணர்ந்த மருநீக்கியார் ஆன்ம விடுதலை தரவல்ல மார்க்கம் சமண மார்க்கமே என கருதலானார். எனவே பாடலிபுரம் என்னும் இடத்தில் சமண பள்ளியை அடைந்து சமண நூல்களை கற்று அம்மதத்துக்கே என்ன செய்றாரு? குருவாக திகழ்ந்து தர்மசேனர் என்ற பெயரையும் பெறார் நாவுக்கரசர். சரியா? மருநீக்கியாருக்காகவே உயிர் வாழ்ந்த தமக்கையார் திலகவதியார் மிக்க துயரம் அடைந்தார். அவரை எவ்வாறேனும் சமணரிடமிருந்து மீட்டு தூய நெறியான சைவ நெறியில் சேர்க்க வேண்டும் என தீர்மானித்தார். திருவீராட்டன தலத்தில் எழுந்தருளியுள்ள இறைவனை சரணடைந்தார். தொண்டுகள் பல புரிந்து தம்பியாரை சமண சமயத்திலிருந்து மீட்டு சைவ சமயத்தை சாத்துவித்தருளுமாறு இறைவனிடம் மன்றாடினார். இப்ப இறைவன் என்ன செய்றாரு? அவருக்கு சூளை நோயை கொடுக்கிறாரு. பாடலிபுரத்தில் சமண பள்ளியிலே தர்மசேனராக இருந்த மருநீக்கியாருக்கு சூளை நோய் உண்டாயிற்று. வேதனை வயிற்றை குடைத்தெடுத்தது. வலி தாங்க முடியா விழுந்தார். கூட இருந்த சமணர்கள் எவ்வளோ பரிகாரம் செய்து பார்த்தார்கள். வேதனை அதிகரித்ததே என்று புரியவில்லை. சமணர்கள் செய்வதறியாது கைவிட்டார்கள் நாவுக்கரசர். மருநீக்கியாருக்கு துணை யாரும் இல்லை. வழி தாங்க முடியவில்லை. அப்போது தமக்கையாருட நினைவு வர என்ன செய்யறாரு? ஒரு தூதுவன் அனுப்புறாரு அக்காவை கூட்டிட்டு வர சொல்லி. சரியா? அக்கா போய் அந்த தூதுவன் போயிட்டு திலகவதியார்ட்ட சொல்றாரு, சமணரிடத்துக்கு நான் வரமாட்டேன் என்று மருநீக்கியார் மறுப்பு தெரிவித்தார். பிள்ளைகள் இதுல ஏற்கனவே ஒருக்கா வந்திருந்துச்சு. என்னன்னு சொன்னா, திலகவதியார் சைவ சமயத்தின் மீது வைத்திருந்த பற்றுறுதியை விளக்குக அப்படின்னு ஒரு வினாவுன்னு வந்துருந்துச்சு பிள்ளை. திலகவதியார் சைவ சமயத்தின் மீது வைத்திருந்த பற்றுறுதி. அப்ப அதுல என்னதுன்னு சொன்னா, பற்றுறுதி ஒண்ணு தனது தம்பிய சமண சமயத்துல மீட்டது. அதை விளக்கி எழுதியிருக்கணும். அடுத்து எழுதியிருக்கணும் என்னன்னு சொன்னா, இந்த சமணர்கள் அந்த தனது தம்பிக்கு நோயின்னு சொல்லி அங்க கூப்பிட்டு இவர் அங்க போறதுக்கு மறுப்பு தெரிவித்தது சைவ சமயத்தின் மீது வைத்திருந்த பற்றுறுதியாக சொல்லப்படுது. அப்ப இந்த ரெண்டு சம்பவங்களையும் அந்த இடத்துல எழுதியிருக்கோம். இது விளங்குச்சு அவங்க வச்சிருந்த பற்றுறுதி. அடுத்து பாருங்க. அப்ப திலகவதியார்ட்ட வாராரு யாரு? மருநீக்கியார் திருவதிகை கோயிலுக்கு திருவீராட்டன தலத்துக்கு போறாரு. அங்க போயிட்டு என்னது கூற்றாயினவாருங்கிற திருநீற்று பதிகத்தை பாடி தனது நோயை நீக்கி கொள்றாரு. சரியா? அப்ப அக்கானாலதான் இவர் என்ன செய்றாரு? மீண்டும் உயிர் பிழைக்கிறாரு. யாரு? நம்மள மருநீக்கியார். அப்ப இது அவ்வளத்தையுமே நீங்க கடைசி காலத்துல இந்த திலகவதியார் பாருங்க, திருவதிகை மடத்தில போயிட்டு சைவ பணி புரிந்து தமது இறுதி காலம் வரைக்கும் வாழ்றாங்க. சரியா? இதுதான் இவங்களுடைய வரலாறு. இப்ப இதுல நீங்க திலகவதியார் உயிர் துணிந்த திலகவதி வாழ்க்கையை மேற்கொண்டார் தர்மசேனர். இந்த பயிற்சியை செய்யுங்க பிள்ளையர். செஞ்சுட்டு
பாட புத்தகத்துல இருக்க பயிற்சி செஞ்சுட்டு திலகவதியார பத்தி ஒரு சிறு குறிப்பு எழுதுங்க. விளங்குச்சா? ஒரு 5 புள்ளிக்கு ஏற்ற மாதிரிக்கு ஒரு சிறு குறிப்பு ஒண்ணு திலகவதியார பத்தி எழுதுங்க. விளங்குச்சா? ஆ இப்ப 2 வினா கொடுத்திருக்கேன். உங்களுக்கு 2 வினா கொடுத்திருக்கேன். 2 பயிற்சி 2 பயிற்சி கொடுத்திருக்கேன். 2 பயிற்சியும் செஞ்சிருங்க. கொஞ்சம் இருங்க பிள்ளைய. எங்க பாப்பா சாட்டா தானா? சாட் இருந்துச்சுதானே? அடிக்கடி அந்த சாட்டை தான் காணோம். நேத்து கூட இருந்துச்சு. எதுல பாக்குறது? இதுல இல்லையே. இதுல இருக்கான்னு பாருங்க. ஏன் போன்ல போன்ல தான் பார்க்கணும். போட்டோ அப்பா அனுப்பியிருந்தார் பாருங்க. அப்பாட போன்ல இருந்து அனுப்பியிருந்தார். ம்? திருப்பி அனுப்புங்க எப்படியா இருந்தா. எதுல அனுப்புனீங்க? நான் என்னமா சமயக்குற ஒரு டாட்டவனே. இதுக்கு அனுப்புங்க. சரியா பிள்ளையா? இப்ப இந்த திலகவதியாட்ட டவுட் இருந்தா கேளுங்களேன். எதுல அனுப்புனீங்க? வாட்ஸ்அப் தான். எங்க இதுல ஏண்டைக்கா? ஏண்ட வாட்ஸ்அப் அனுப்புறீங்க? சரி. ஓ இப்பதான் பிள்ளைகள் திலகவதியாட்ட டவுட் இருந்தா கேளுங்க. ஏன் பிள்ளைகள் என்னடா வர மாட்டேங்குது. பிள்ளைகள் இந்த சார்ட்டை ஸ்கிரீன்ஷாட் எடுங்க பாப்போம். எடுத்துட்டா சொல்லுங்க. மத்ததை போட்டு போறேனா?
ஓகே டீச்சர். சரியா? ஓகே டீச்சர். ஓகே டீச்சர். சரியா? சரியா பிள்ளையா? ஆம் டீச்சர். இந்த அற்புதங்கள்ல வந்து பாத்துக்கொள்ளுங்க. பதிகம் வந்து நேர் நேரா வரணும். இதுல சில வேளையில விலங்கலாட்டி பாத்துக்கொள்ளுங்க. ஞானப்பால் உண்டது வந்து தோடுடைய செவியன், மற்றது முத்து சின்னங்கள் எந்த ஈசன் எம்பெருமான், பொற்தாளம் பெற்றது மடையில் வாழை. அப்படியே அந்த அற்புதத்துக்கு நேரா இந்த பாடல் வரணும். கட்டாயம் அற்புதமும் பதிகமும் பாடமாக்கியே இருக்கணும். சரியா? ஓகே டீச்சர். சரியா பிள்ளைகள் எல்லாரும்? ஆம். சரியா? ஓ டீச்சர். இது இவ்வளவும் இந்த சார்ட் ஃபுல்லா பாடமாக்குங்க. உங்களுக்கு வரும் இதுல யார் யாரு? நான் சம்பந்தரும் நாவுக்கரசரும் மட்டும்தான். சுந்தரரும் மாணிக்க வாசகம் கிரேட் 11. சரியா? அத நீங்க பார்க்க தேவையில்ல. சரியா? மாணிக்க வாசகரையும் சுந்தரரையும் நீங்க பார்க்க தேவையில்ல. உங்களுக்கு வேணும் வந்து எது? சுந்தரரும் சாரி சம்பந்தரும் மாணிக்க வாசகரும் மட்டும்தான். சரியா பிள்ளையர்? அப்ப அடுத்து பாருங்க. உங்களோட பாட புத்தகத்துல நான் சொன்னேன். இப்ப வந்து இருக்கிறது வந்து உங்களோட பாட புத்தகத்துல இருக்கிறது வந்து இப்ப நாங்க பார்த்தது வந்து இன்னைக்கு என்ன பார்த்தோம்? திலகவதியார பார்த்தோம். திலகவதியார என்ன செய்யுங்கன்னு சொன்னா பாட புத்தகத்துல இருக்கிறத வினாக்கள் எழுதுங்க. பாட புத்தகத்துல இருக்க வினாக்களை எழுதிட்டு அடுத்து வந்து சிறுகுறிப்பு எழுத சொன்னேன். திலகவதியார பத்தி சிறுகுறிப்பு ஒன்று எழுதுங்க கட்டாயம். ஏன்னு சொன்னா உங்களுக்கு பார்ட் 2ல வந்து சிறுகுறிப்புக்கு கட்டாயம் போடுவாங்க. திலகவதியார போடுவாங்க. சரியா? அடுத்த பாடம் பாருங்க பிள்ளைகள். கொஞ்சம் ஸ்பீடா போறேன். பரவாயில்லையா? பரவாயில்ல டீச்சர். அடுத்த பாடல் வந்து திருக்கோயிலும் திருவிழா. நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்புறம் நான் அடுத்த கிளாஸ் உங்களுக்கு வினாக்கள் கேட்கிற நேரம் நீங்க செய்யாம வந்தீங்கன்னா கஷ்டம் எனக்கு. ஏன்னா நான் கட்டாயம் கேள்வி விட பார்ப்பேன். அதனால என்ன செஞ்சிருங்க, செஞ்சுக்கிட்டே வந்துருங்க, செய்யாம வந்துடாங்க.
4 பாடம் இப்படி இருக்கும் எனக்கு. அடுத்த பாருங்க பாடம் வந்து திருக்கோயிலும் திருவிழாவும். திருக்கோயிலும் திருவிழாவும். இப்ப இதுல பாருங்க பிள்ளை, கோயிலுடைய ஆலய வழிபாட்டினுடைய மகத்துவத்தை பத்தி நாவுக்கரசர் பாடியிருக்காரு. அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஆலய வழிபாட்டின் சிறப்பை பற்றி பாடியவர் யார் அப்படி கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி இந்த பாடலை கொடுத்துட்டு இந்த பாடலை பாடினது யாரு அப்படிங்கிற ஒரு வினாவும் பார்ட் 1ல கேட்கலாம். இப்ப இதுல பாடல் பாருங்க. திருக்கோயில் இல்லாத திருவியல் ஊரும், திருவெண்ணீரு அணியாத திருவியல் ஊரும், பருகோடி பக்திமியல் பாடா ஊரும், பாங்கினோடு பலதளிகள் இல்லா ஊரும், விருப்பொடு வெண்சங்கு ஊதா ஊரும், விதானமும் வெண்கொடியும் இல்லாத ஊரும், அருப்பொடு மலர்பறி திட்ட உண்ணா ஊரும், அவையெல்லாம் ஊரல்ல அடர்ந்த காடு. இப்ப நாங்க ஏற்கனவே ஆலய வழிபாடை பத்தி படிக்கிற நேரம் சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம். ஆலயம் இல்லாத ஊர் வந்து ஒரு அடர்ந்த காடுக்கு ஒப்பிடப்படுகிறது அப்படின்னு படிச்சிருப்போம், ஆலய வழிபாட்டினுடைய சிறப்பு. அப்ப அந்த ஆலய வழிபாட்டினுடைய சிறப்பை பத்தி தான் நம்மளோட நாவுக்கரசர் பாடியிருக்காரு. அந்த ஆலயம் இல்லாத ஊர் வந்து ஒரு அடர்ந்த காடாக இருக்கும். அப்படி ஆலயங்கள் இருந்தா அந்த ஆலயம் எப்படி இருக்கும்? திருக்கோயில் இல்லாத திருவியல் ஊர் எப்படி இருக்கும்? திருவெண்ணீர் அணியாத நெற்றி போல இருக்கும். அப்ப அந்த திருவெண்ணீரை அணிஞ்சிருந்தா அந்த நெற்றி வந்து எப்படி இருக்கும்? மங்களகரமா இருக்கும், பார்க்க அழகா இருக்கும், நோய் நீங்கப்படும், பல நன்மைகள் இருக்கு பிள்ளைகள். அடுத்து சொல்றாங்க, ஒரு ஆலயம் இருந்துச்சுன்னு சொன்னா அங்க எப்படியுமே பாடல்கள் பக்தி மயமா இருக்கும், பதிகங்கள் பாடிக்கிட்டே இருக்கும், ஒரு ஒரு மனதுல ஒரு ஆனந்தம் இருக்கும். சரியா? அடுத்து பாங்கினோடு பலதளிகள் இல்லா ஊரும், அங்க போனா மரம் செடி கொடிகள் எல்லாம் இருக்கும் அந்த ஆலயத்தை சூழ. அடுத்து விருப்பொடு வெண் சங்கு ஊதா ஊரும், சங்குகள் மொழிக்கப்படும் ஏன்னா ஆலயம் இருந்தா. அடுத்து அந்த ஆலயத்துல ஆலய கோபுரங்களும் விதானங்களும் இருக்கும் அந்த ஆலயம் இருந்தா. அடுத்து நாங்க எப்பயுமே எப்படி இருப்போம்? மலர் பறிச்சு ஆலய வழிபாடுகள் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஏன்னா மலர் பறித்து தின்னா ஊரும். இப்படி எல்லாம் இருந்தா அது ஊரா இருக்கும், ஆலயம் இருந்தா. இல்லாட்டி அது ஒரு அடர்ந்த காடு அப்படின்னு சொல்லி ஆலய வழிபாட்டினுடைய மகத்துவத்தை பத்தி நம்மட நாவுக்கரசர் பாடியிருக்காரு. இப்ப நாங்க இதுல பாக்குறது வந்து என்னன்னு சொன்னா, ஆலய வழிபாட்டுல இருக்கிற மகோத்சவங்களை பத்தி தான் இங்க நாங்க பார்க்க போறோம். ஆலயத்துல இருக்கிற மகோத்சவ கிரியைகளை பத்தி பார்க்க போறோம். சரியா? இப்ப முதலாவது நாங்க பாக்குறோம் என்னன்னு சொன்னா, எங்களுடைய சைவ சமயம் வந்து சிவபிரானை முழுமுதற் கடவுளாக கொண்ட சமயம் தான் சைவ சமயம், சைவ நெறி. சைவ நெறின்னு நாங்க சொல்லுவோம். அப்ப அந்த சைவ நெறியில நம்ம சிவனை எவ்வாறு வழிபடுகின்றோமோ அதே மாதிரிக்க சிவனும் சக்தியும் இணைந்ததுதான் எங்களுடைய உமையம்மை வடிவம், அர்த்தநாதீஸ்வர வடிவம். சிவனும் உமையும் சேர்ந்தது. ஏன்னா அப்ப இந்த இந்த சிவனும் சக்தியும் இணைந்ததுதான் உலகம்ங்கிறத எடுத்து காட்டுறதுக்காகத்தான் அந்த வடிவமும் இருக்கு. அதே சமயம் இறைவன் ஒருவன்கிற எங்களுடைய இது இருந்தாலும் பல நாமங்களை சொல்லி பல உருவங்களை கொடுத்து இறைவனை வழிபாடு செய்யறோம். அதுல பாருங்க, சிவமூர்த்தங்கள் வந்து மொத்தம் 64, சக்தி மூர்த்தங்களும் 64 இருக்கு, சிவமூர்த்தங்களும் 64 இருக்கு. அப்ப இதுல கட்டாயம் நீங்க சிவமூர்த்தத்துல சிவன், நடராஜர், கல்யாண சுந்தரர், பிச்சாடனர், சந்திரசேகரர், அர்த்தநாதீஸ்வரர், அடுத்து தட்சணாமூர்த்தி, லிங்கோட்பவர், ஏன்னா இப்படி நிறைய 64 மூர்த்தம் இருக்கு. 64ல உங்களுக்கு ஒரு 4-5 மூர்த்தங்கள் உங்க பாட புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. இத பாடமாக்கி கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா பார்ட் 2ல உங்களுக்கு சிவமூர்த்தங்கள் ஒரு 5 தருக, 4 தருகன்னு வினா வரும். சரியா? அப்ப 64 சிவமூர்த்தம் இருக்கு. அப்ப சிவமூர்த்தங்கள் எத்தனைன்னு சொல்லி பார்ட் 1ல கேட்கலாம் கோடடிக்கிறதுக்கு. சிவமூர்த்தங்கள் எத்தனை? 64. அந்த 64ல 4 கேட்க எழுத சொல்லி பார்ட் 2ல உங்களுக்கு முதலாவது வினாவுல வரலாம். சரியா? அப்ப சிவமூர்த்தங்கள் கொஞ்சம் பாடமாக்கி வச்சுக்கொடு. அப்ப இதுல பாருங்க, இறைவிய ஆன்மாக்களோடு வழிபட்டு அந்த வடிவங்களை சொல்லப்படுகிறது. அடுத்து வந்து பாருங்க பிள்ளைகள், இறைவன் இறை வடிவங்கள் சிலவற்றை நாங்க ஆலயத்துல நாங்க கண்டிருந்தாலும் திருக்கோயில்களை மூலமூர்த்தியாக சதாசிவனும் உமையும் சேர்ந்த வடிவங்கள் தான் பெரிதும் ஆலயங்கள்ல காணப்படுகிறது. சரியா? அடுத்தது வந்து பரிவார தெய்வங்கள் வந்து ஆலயத்துல வந்து உள்வீதியில பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும். உள்வீதின்னு சொன்னா கருவறைக்கும்
ஆலய உட்சுவருக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியை தான் நாங்க உள்வீதின்னு சொல்லுவோம். அந்த உள்வீதியில தான் ஏனைய மூலஸ்தானத்துல இருக்க தெய்வம் இருந்தாலும் ஏனைய பரிவார தெய்வங்கள் எல்லாமே உள்வீதியில தான் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும். இது உங்களுக்கு கேட்கலாம், பரிவார தெய்வங்கள் எங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும்? உட்பிரவாரம்னு சொல்லுவோம் அல்லது உள்வீதின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து பாருங்க, நாங்க ஆலயத்துல நடைபெறுகின்ற கிரியைகள், ஆலயத்துல நடைபெறுகின்ற கிரியைகள் இருக்கு. அந்த கிரியைகள்ல நாங்க பார்ப்போம் நித்திய கிரியை, நைமித்திய கிரியை, காமிக கிரியைன்னு 3 வகையான கிரியைகள் இருக்கு தானே ஆலயத்துல. ஆலயத்துல நடைபெறுகின்ற கிரியை வகையில நித்திய, நைமித்திய, காமிக. நித்திய கிரியைன்னு சொன்னா ஆலயத்தினுடைய வசதிக்கேற்ப தினமும் நடைபெறுகின்ற கிரியை நித்திய கிரியை. நைமித்திய கிரியைன்னு சொன்னா விசேட காரணத்தின் பொருட்டு அல்லது நிமித்தத்தின் பொருட்டு நடைபெறுவது நைமித்திய கிரியை. காமிய கிரியைனா விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக இடம்பெறுகின்ற கிரியை காமிக கிரியை. நிஷ்காமிய கிரியைன்னு சொன்னது எந்தவித பலனையும் எதிர்பாராம இறைவனுக்காக செய்கின்ற கிரியை நிஷ்காமிய கிரியை. அப்ப 4 வகையான கிரியைகள் இருக்கு. அதுல இன்னொன்னு இருக்கு, பரார்த்த கிரியைன்னு சொல்லுவோம். பரார்த்த கிரியைன்னு சொன்னா உலக நன்மைக்காக, ஊர் நன்மைக்காக செய்யப்படுவது பரார்த்த கிரியை. சரியா? இது எல்லாமே ஆலயத்துல நடைபெறுகின்ற கிரியைகள்னு சொல்லுவோம். அப்ப இதுல உங்களுக்கு 6 கால பூசைகள் கொடுத்திருக்காங்க. தினம் பெரும்பாலும் பிரசித்தி பெற்ற ஆலயங்கள்ல 6 கால பூசைகள் தான் இடம்பெறும். அப்ப அந்த 6 கால பூசைகளையும் பாடமாக்கி கொடுங்க. உஷா கால பூசை, காலை சந்தி பூசை, உச்சிக்கால பூசை, சாயங்கால பூசை, 2ஆம் சாம பூசை, அர்த்த சாம பூசை. இத நாங்க 6 கால பூசைன்னு சொல்லுவோம் அல்லது ஷட்கால பூசைகள்னு சொல்லுவோம். ஷட்கால பூசைகள் எப்படின்னு கேட்கலாம். ஷட்கால பூசைகளை தருக. அப்ப 6 கால பூசைகளை தான் நாங்க இன்னொரு பேர் சொல்றோம், என்னது? ஷட்கால பூசை. சரியா? இல்லாட்டி 6 கால பூசை. இப்ப அதிகாலையில பாருங்க, மங்கள வாத்தியங்களுடன் திருப்பள்ளி எழுச்சி பாடல் பாடப்படும். அதாவது இறைவனை துயில் எழுப்புறது தான் பிள்ளையர் திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லுவோம். இறைவனை துயில் எழுப்பி, இது அதிகாலை உச்சிக்காலையில நடைபெறுகின்ற பூசை திருப்பள்ளி எழுச்சி. அப்ப மங்கள வாத்தியங்களோட இறைவனை பாடல்கள் பாடி துயில் எழுப்புறது தான் திருப்பள்ளி எழுச்சி. அதுக்கு பிறகு திருமுழுக்கிட்டு வஸ்திரங்கள் சாத்தி ஆபரணங்கள் அணிந்து மாலைகள் எல்லாம் காட்டி அலங்கார தீபங்கள் எல்லாம் காட்டி நைவேத்தியம் படைச்சு இறைவனுக்கு வழிபாடுகள் இடம்பெறும். சரியா? இது தினமும் நடைபெறுகின்ற செயற்பாடு. அதே மாதிரி விசேட காலங்கள்ல பாருங்க, இதே செயற்பாடுகள் தான் இருக்கும். ஏன்னா அது நித்தம் நடைபெறுகின்ற அந்த கிரியை முறைகளே இருக்கும். சரியா? அதோட சேர்த்து என்ன செய்வாங்க, சகல விருதுகளுடன் இறைவனை வீதி உலா கொண்டு வாரது இடம்பெறும். அதே மாதிரிக்கே அபிஷேகம் செஞ்சா பல்வேறு பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வாங்க. அலங்காரம் நிறைய அலங்காரங்கள் இருக்கும். நைவேத்தியம் நிறைய வச்சு படைப்போம். அப்ப தினமும் நடைபெறுகின்ற பூசைய மிகவும் ஆடம்பரமாக செய்யறது நைமித்திய பூசையில இடம்பெறும். சரியா? அடுத்து பாருங்க, இந்த நைமித்திய பூசைகளுக்கு உதாரணம் கொடுத்திருக்கிறாங்க. ஆவணி சதுர்த்தி, நவராத்திரி, கார்த்திகை, மற்றது மகோத்சவம், சங்காபிஷேகம், கும்பாபிஷேகம், இது எல்லாமே நைமித்திய கிரியைகளுக்கு உதாரணங்கள். அந்த உதாரணத்துல நாங்க பார்க்க போறது மகோத்சவம். எங்கட பாட புத்தகத்துல இருக்கிறது மகோத்சவம். இத நாங்க தேர் திருவிழா, மகோத்சவம்னு சொன்னா தேர் திருவிழான்னு சொல்லுவீங்க, அல்லது பெருவிழா, மகா உற்சவம், பெரிய உற்சவம். மகா உற்சவம்னா பெரிய உற்சவம். சரியா? அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இது ஆண்டுக்கு ஒருக்கா நடக்கும். விளங்குச்சாப்ல? இது வரைக்கும் விளங்குச்சான்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப திருவிழாக்கள், அதாவது மகோத்சவம். இப்ப உங்க ஊர்ல உங்க கோயில்ல தேர் திருவிழா நடக்க போகுது. என்ன செய்வீங்க? நாங்க இந்த நாளைக்கு கோயில் போலாட்டி என்ன செய்வோம், அந்த மகோத்சவ காலத்துல கோயிலுக்கு போவோம். ஏன்னா ஒரு மனதுல ஒரு அமைதி ஏற்படும், ஒரு சந்தோஷம் இருக்கும், வீட்டுல ஒரு சலசலப்பு இருக்கும். யோசிச்சு பாருங்க, அந்த மகோத்சவம் இருக்கிற அன்னைக்கு காலையிலேயே 2-3 நாளைக்கு எங்க வீடு ஒரு உற்சவமா தான் இருக்கும். அப்ப கோயில் எவ்வாறு இதா இருக்குதோ அதே மாதிரி எங்களுடைய வீடும் ஒரு சந்தோஷத்துல ஒரு இதோட இதா இருக்கும். ஏன்னா ஒரு
உயிர் துடிப்பு ஒண்ணு இருக்கும் மகோத்சவம் வந்துச்சுன்னா, கோயில் திருவிழா வந்துருச்சுன்னா நமக்கு. ஏன்னா அப்ப மக்கள் மத்தியில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது இந்த திருவிழாக்களுடைய நோக்கம். அப்ப திருவிழான்னு தொடங்கணும்னு பாருங்க, ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கோயில சுத்தம் செய்யறது, வாழல தோரணம் கட்டுறது, இதெல்லாம் நிறைய இருக்கும். கோயில அலங்கரிக்கிறது, வீடுகளை அலங்கரிக்கிறது. தேர் வருதுன்னு சொன்னா வீட்டையெல்லாம் அலங்கரிப்போம். ஏன்னா இந்த அடுத்த வீடுகளை சுத்தம் செய்யறது, எந்த நாளைக்கு சுத்தம் படுத்தலாட்டியும் வருஷத்துக்கு ஒருக்காவது சுத்தம் செய்யறோம் தானே. அப்ப பல மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்காகத்தான் இந்த திருவிழாக்கள் செய்யறதுன்னு நோக்கமாக இருக்கு. அந்த மகோத்சவம் வந்து பாருங்க பிள்ளை, பெரிய உற்சவம் அல்லது மகா உற்சவம்னு சொல்லுவோம். பொதுவா ஒரு ஆலயத்துல வந்து நாங்க இப்போ ஒரு புதிய ஆலயத்தை நாங்க உருவாக்கி புதிய ஆலயத்தை கட்டி கும்பாபிஷேகம் எல்லாம் செய்யறோம்னு வைங்களேன். கும்பாபிஷேகம் செஞ்சா அந்த நட்சத்திரம் எப்ப வருதோ அந்த நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு 12 வருஷத்துக்கு என்ன செய்வோம், அந்த ஆலயத்துல ஒவ்வொரு வருஷமும் மகோத்சவம் செய்வோம். ஏன்னா ஆலயம் புதிதாக கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் செஞ்சு அந்த நட்சத்திரம் தான் பிள்ளைகள் ஒவ்வொரு வருஷமும் வரும். நட்சத்திரத்துக்கு தான் செய்வோம். திதி நேரம் எல்லாம் பார்த்து நாங்க செய்யறது தான் அந்த மகோத்சவம். இந்த மகோத்சவம் வந்து பொதுவா இறைவனின் ஐந்தொழிலை உணர்த்துகின்றது. இறைவனுடைய ஐந்தொழில் தத்துவத்தை உணர்த்துவதுதான் மகோத்சவம். அப்ப ஐந்தொழிலும் என்னன்னா என்ன பிள்ளைகள் ஐந்தொழில்? ஐந்தொழில் என்னது? மறைத்தல், அருளல். படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். மறைத்தல், அருளல் அப்படிதான் வரும். இப்ப படைத்தல் யாரு? பிரம்மா. காத்தல், விஷ்ணு. அழித்தல், உருத்திரன். மறைத்தல், மகேஸ்வரன். அருளல், சதாசிவன். சரி, இத பாடமாக்கி கொடுங்க. அப்ப ஐந்தொழில் தத்துவத்தை உணர்த்துவது மகோத்சவம். அப்ப இந்த ஐந்தொழிலும் இந்த மகோத்சவ கிரியைகளுக்கு ஒப்பிட்டு இருக்கான். இதையும் கட்டாயம் நாங்க பாடமாக்கி இருக்கணும். இப்ப இதுல பாருங்க, அங்குரார்ப்பணம், கொடியேற்றம், ரட்சாபந்தனம், இந்த 3 கிரியைகளும் படைத்தலை குறிக்குது. மகோத்சவத்துல முத நாங்க செய்வோம். அங்குரார்ப்பணம் தொடங்கும், அடுத்து கொடியேற்றம் செய்வோம், அடுத்து காப்பு கட்டுவோம். காப்பு கட்டுறதுதான் ரட்சாபந்தனம்னு சொல்றது. காப்பு என்னத்துக்கு கட்டுறோம்? அந்த நிகழ்வு தடையில்லாம நிறைவடையணுங்கிறதுக்காக கட்டப்படுறதுதான் அந்த காப்பு கட்டுதல். அப்ப அங்குரார்ப்பணம் செஞ்சு கொடியை ஏற்றிட்டு காப்பு கட்டுற நிகழ்வு வந்து முதல்ல இடம்பெறும். மகோத்சவத்துல முதல் இடம்பெறுகின்ற நிகழ்வு இதுதான். அப்ப இது படைத்தலை குறிக்கின்றது. அடுத்து பாருங்க, வாகன திருவிழா, ஓமம், பலி, இந்த 3ம் காத்தலை குறிக்கின்றது. ரதோற்சவம், தேர் ரதோற்சவம்னு சொன்னா தேர். அப்ப தேர் திருவிழாவும் சூரனோற்சவமும் அழித்தலை குறிக்கின்றது. மௌனோற்சவம் மறைத்தலையும், தீர்த்த திருவிழா அருளலையும் குறிக்கிறது. அப்ப இது பார்ட்மெண்ட்ல கோடடிக்க வரும். வாகன திருவிழா என்ன அல்லது ரதோற்சவம் எந்த கடவுளோட ஐந்தொழில எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்ட் 1க்கு வரும். சரியா? அடுத்து பாருங்க, இந்த ஆரம்ப கிரியைகள் எல்லாம் நடந்த பிறகு நாங்க ஊர்காவல் செய்யற பாக்குல கிராம சாந்தி பூசை செய்வோம். அதாவது கிராம சாந்தி பூசைன்னு சொல்றது அதாவது உற்சவத்தின் ஆரம்பத்துல ஊரை காவல் செய்யறதுக்காக வைரவ மூர்த்திக்கு செய்யற பூசை தான் என்னது? கிராம சாந்தி. இத பாத்துக்கொள்ளுங்க. கிராம சாந்தினா யாருக்கு செய்யறது? வைரவருக்கு. வைரவருக்கு நாங்க ஏன் செய்யறோம்? ஊரை காவல் செய்யறதுக்காக செய்யறோம். அப்ப இது ஆரம்பத்துல செய்யற ஒரு பூசை, கிராம சாந்தி. இது நடக்கும், இரவுல எல்லாம் நடக்கும் கோயில்கள்ல. அடுத்து பாருங்க, வாஸ்து சாந்தி செய்வாங்க. என்னது? வைக்கோல்ல ஒரு உருவத்தை செஞ்சுக்கிட்டு அத அக்கினி கொண்டு எரிச்சு அதை எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு போவாங்க. ஆலயத்துல ஃபுல்லா சுத்தி வீதி எல்லாம் சுத்தி வருவாங்க. அது வந்து வாஸ்து சாந்தி. அப்ப கிராம சாந்தி, வாஸ்து சாந்தி, இது ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ரட்சாபந்தனம், நான் சொன்னேன் காப்பு கட்டுறதுன்னு சொல்லி. ஏன்னா சுத்தமான மண் எடுத்து தானியங்கள் எல்லாம் போட்டு நவதானியம் எல்லாம் வச்சு அந்த சிவாச்சாரியார் அந்த உற்சவ மூர்த்திக்கு எந்தவித இடையூறும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி காப்பு கட்டுற நிகழ்வு தான் ரட்சாபந்தனம்.
இதெல்லாம் அந்த மகோத்சவ கிரியையில இடம்பெறுகின்ற கிரியைகள். சரியா? அடுத்து பாருங்க, கொடியேற்றம். கொடியேற்ற திருவிழா இருக்குதானே? கொடியேற்ற திருவிழா வந்து முப்பொருள் தத்துவத்தை உணர்த்துது. கொடியேற்ற திருவிழா முப்பொருள் தத்துவம். முப்பொருள்னு சொல்றது எது? பதி, பசு, பாசம் பாசம். தானே? இதுதான் முப்பொருள். அப்ப அந்த முப்பொருள் தத்துவத்தை இந்த கொடியேற்ற திருவிழா உணர்த்துது. நீங்க கொடியேற்ற திருவிழா பார்த்திருப்பீங்க, கோயில்களுக்கும் போயிருப்பீங்க. முதல்ல கொடி ஏத்துவாங்க. சரி எடுக்க மாட்டீங்க. அப்பா கூட அரவக்கோடு சரி எடுத்து. வெரி குட்மா. சரியா? இப்ப இதுல பாருங்க, அதாவது நாங்க கோயிலுக்கு போனோம்னா எங்கட ஆன்மா என்ன செய்யணும்? மலங்கள் எல்லாம் நீங்கி இறைவனை சென்றடையணும். இதுதானே நோக்கம். நாங்க கோயிலுக்கு போறதும் அதுக்காகத்தான். அப்ப முத கொடியேற்ற திருவிழாவை செய்யறாங்க. அப்ப அதுல வந்து கொடி மரம் வந்து பதியையும், கொடி சீலை ஆன்மாவையும், அதுல கட்டப்பட்டிருக்க கயிறு பாசத்தையும் குறிக்குது. அதாவது ஆன்மாவானது பாசங்கள் நீங்கி கொடியாகிய பதியாகிய கொடி மரத்தை, அதாவது இறைவனை சென்றடையணுங்கிற தத்துவத்தை உணர்த்துறது தான் முப்பொருள் கோட்பாடு. அந்த முப்பொருள் கோட்பாட கொடியேற்ற திருவிழா உணர்த்தி நிக்கிறது. அப்ப இத கேட்பாங்க பிள்ளைகள். முப்பொருள் தத்துவத்தை விளக்க சொல்லி கேட்பாங்க பாட்டூல. அப்படி இல்லாட்டி இதையும் கேட்பாங்க. கொடி சீலை எதை குறிக்குது, கொடி மரம் எதை குறிக்குது. இது பார்ட் 1 வரும். சரியா? அடுத்து பாருங்க, தீர்த்த திருவிழா. தீர்த்த திருவிழா தினத்தன்று என்ன செய்யறாங்க? திருக்கல்யாணம் நடக்கும். இறைவனுக்குரிய திருக்கல்யாண நிகழ்வு. அது வந்து சிவனும் சக்தியும் இணைந்து இருக்கிறத மக்களுக்கு உணர்த்துறதுக்காக செய்யறதுதான் அந்த திருக்கல்யாணம். அதெல்லாமே இந்த மகோத்சவத்துல இடம்பெறுது. அப்ப அந்த திருக்கல்யாண நிகழ்வை பத்தி மாணிக்க வாசகர் பாடிய ஒரு பாடல் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. மலையரசன் பொற்பாவைங்கிற பாடல். சரியா? அடுத்து பாருங்க, இந்த இந்த திருவிழாக்கள் செய்யறதுக்குரிய காரணம் பிள்ளைகள், அதாவது தினமும் நடைபெறுகிறது தானே நித்திய கிரியைகள். அப்ப நைமித்திய கிரியைகள் ஏன் செய்யறோம்னு சொன்னா, நித்திய பூசையில ஏற்படுகின்ற குறைகளை நிவர்த்தி செய்யறதுக்காகத்தான் நைமித்திய கிரியைகள் செய்யறது. நோக்கம் அதுதான். நைமித்திய கிரியைன்னு சொன்னா விசேட காரணத்தின் பொருட்டு நடைபெறுகின்ற கிரியை நைமித்திய கிரியை. அது செய்யறதுக்குரிய நோக்கம் பாருங்க, நித்திய பூசையில் ஏற்படும் குறைகளை நிவர்த்தி செய்யறதுக்காகத்தான் நைமித்திய கிரியைகள் செய்யறோம். அப்ப இந்த நைமித்திய கிரியையில ஒண்ணு தானே இது மகோத்சவம். அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பெரிய உற்சவமாக நாங்க செய்யறது தான் இந்த மகோத்சவம். சரியா? அப்ப இந்த அடுத்த இதுல கொடுத்திருக்காங்க, கோயிலுக்கு வந்து இந்த கர்ப்பிணி பெண்கள் போக கூடாது. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த ஏற்ற சூழ்நிலை அங்க இருக்காது. வேற ஒண்ணுமே இல்ல. அதாவது சன நெருக்கடி இருக்கும். அப்ப அவங்களுக்கு அந்த இடத்துல போயிட்டு இறைவனை கும்பிட்டு வரக்கூடியது இருக்காதனால அந்த திருவிழா காலங்கள்ல நாங்க அவங்கள அது மற்றது நோய் வாய்ப்பட்டவங்க அவங்க எல்லாம் அந்த கோயிலுக்கு போய் வழிபட முடியாதனாலதான் இறைவனை நாங்க என்ன செய்யறோம்? வீதி உலா எடுத்து வாரோம். தேர் திருவிழா தேர்ல வச்சு இழுத்து வாரதுக்குரிய நோக்கங்கள் அதுக்காகத்தான். கும்பிட முடியாதவங்க இறைவன் வர்ற நேரம் அந்த இறைவனை பார்த்தாவது கும்பிடணும் அப்படிங்கறதுக்காகத்தான் அதை நாங்க செய்யறோம். சரியா? அத பத்தியும் நம்ம சேக்கிலார் பாடியிருக்காரு. அடுத்து இந்த மகோத்சவங்கள் செய்யறனால மக்கள் மத்தியில வந்து பாருங்க, ஐம்புலன் அடக்கங்கள் ஏற்படுது, மத்தது நட்பண்புகள் வளர்க்கப்படுது, கவலைகள் மறக்குறோம். ஏன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்றோம். சந்தோஷமான திருவிழா காலங்கள்ல ஒரு மகிழ்ச்சியா இருப்போம், ஒரு சந்தோஷமா இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா இப்ப இது எல்லாமே இந்த மகோத்சவ கிரியில இருக்கிற விளக்கங்கள். விளங்குச்சா இப்ப? 2-3 பாடம் தொடர்ந்து பார்த்துட்டோம். ஞாபகம் வச்சிருக்கீங்களோ தெரியல. அப்ப 2 வினா நான் கொடுத்தேன். ஒண்ணு வந்து திருக்குறள் சிறப்புல பாட புத்தகத்துல இருக்க பயிற்சியும், அடுத்து வந்து திலகவதியாட பாட புத்தக பயிற்சியும், அவரை பத்தி ஒரு சிறு குறிப்பும் எழுத சொன்னேன். அடுத்து வந்து இது நாங்க படிச்சிருக்கோம், என்னது மகோத்சவம். ஆனா பாட புத்தகத்துல வந்து நிறைய வினாக்கள் இல்ல. நான் வினாக்கள் தரணும் உங்களுக்கு. கொஞ்சம் எதுக்கும் பார்த்துக்கிட்டு போங்க எக்ஸாமுக்கு. சரியா? எக்ஸாமுக்கு கொஞ்சம் பார்த்துக்கிட்டு போங்க. அடுத்து சமய குரவரையும் பார்த்துட்டு போங்க. ஞான சம்பந்தரையும் நாவுக்கரசரையும். சரியா பிள்ளை? ஓகே டீச்சர். சரி, முடிப்போம் பிள்ளைகள். அப்ப
ஓகே டீச்சர். குட் நைட். Thank you, madam. Good night, madam. பாய். Good night, teacher. டர்வின்.